Entertained by Red Studios. Yeah. எழுந்தருள்வாய் மூவுலகும் காத்தருள எழுந்தருள்வாய் எழுந்தருள்வாய். டார்லிங், செல்லம், எழுந்துருங்க செல்லம். காஃபி சூடாக இருக்கு, எழுந்துருங்களேன். டார்லிங், எழுந்துருங்கப்பா, காஃபி சூடாறிட போகுது. எழுந்துரு செல்லம். டார்லிங், டார்லிங், எழுந்துருங்க டார்லிங். செல்லம் எவ்வளோ அழகாக தூங்குது. டார்லிங், செல்லக்குட்டி எந்திரிங்கடா. செல்லக்குட்டி, காஃபி ரெடி, எந்திரிங்க. பேபி எந்திரிங்க. ஸ்வீட்டி, பேபி குட்டி எந்திரிங்க. காஃபி ஆறப்போகுது பாரு, எந்திரிடா. கணவன் மனைவியான இவங்க 2 பேரும் அவங்க நினைச்ச மாதிரி
கனவுல கூட ஒரு கப் காஃபியை குடிக்க முடியலன்னா வாழ்க்கை முழுக்க எப்படி வாழ போறாங்க? ஏய் கொஞ்சம் தள்ளி உட்காரு. ஏன் இந்த வீட்டில் உட்கார்றதுக்கு உனக்கு இடமே கிடைக்கலையா? அங்கே உட்காரு, இங்கே உட்காரு, இல்லை கீழே உட்காரு, இல்லை மேலே உட்காரு. நான் உட்காந்துருக்க இடம் தான் உன் கண்ணை உறுத்துமா? நான் எப்பவுமே இந்த இடத்துல தான் உட்காருவேன்னு தெரியும்ல. ஓ சரிதான் போடி. எனக்கு கோவம் வரதுக்கு முன்னாடி எழுந்திருச்சிரு. ஓ கோவம் வருமா? கூவம் படி. ஏய் இந்த சஞ்சனா தான் உட்கார்ந்த இடத்த விட்டு மாறி உட்கார பழக்கம் என் பரம்பரைக்கே கிடையாது. தள்ளி உட்கார்றா. இந்த பர்ற பரம்பரையாம்ல, பரம்பரை பெரிய மன்னர் பரம்பரை. போடி பம்பரை கட்டப்பட்ட. என்னடா சொன்ன? ஏய், 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 தள்ளி உட்கார்றா. ஏய், 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 தள்ளு. ஏய், போடா. தள்ளி போடா. நான், ஏய், தள்ளி உட்காருடா. உட்கார. ஏய், தள்ளி உட்காருடா சொல்றேன்ல. தள்ளுடா. நீ தள்ளுடா. போடா. தான் உங்கள் மீது கொடும் பழி வந்திருக்கிறதே அத்தா. ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அவன் ஆடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே. 108க்கு ஃபோன் பண்ணி இவ்வளோ நேரமாகுது. வருவாங்களா இல்லையான்னு தெரியலையே. உயிர் போனதுக்கப்புறம் வந்து தூக்குவாங்களோ? முரட்டு பீஸு தான் அவன். இத்தனை நாள் ஊமை குத்தா குத்துவா. இன்னைக்கு கொஞ்சம் முரட்டு குத்தா குத்திட்டாலே. வாழ்க்கை ஃபுல்லாக இவள்கிட்ட அடி வாங்கியே செத்துருவோமோ? ஆண்டவா. ஆம்புலன்ஸுக்கு பதிலாக அமர் உறுதி வருது. வழக்கம் போல சண்டையா? அம்மா என்னம்மா இது? ஐயா எதுக்கு உங்களுக்கு இவ்ளோ கொலவரி? எனக்கா? கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அம்மாவை போட்டு இப்படி அடிச்சிருக்கீங்களே. இங்கே பாரு, அடித்ததெல்லாம் உங்கள் அம்மா தான். உங்கள் அம்மாவில் ஒரு அடி கூட நான் அடிக்கல தெரியுமா? தெரியும் தெரியும். என்னை அடிக்கும்போது மிஸ் ஆகி யூட்டர்னில் போன அடி தான் அதெல்லாம். புரிஞ்சுக்க. என்னம்மா ஜாக்கிரதையா எடுக்கக்கூடாதா? தேவைதான். இவ்வளோ வாங்கி திருந்த மாட்டீங்களே. நமக்கு வெப்பெல்லாம் வைக்க மாட்டாளா? இப்போ வருது. ஒரு கரண்டி தானே? என்னது இது? சாம்பார். உன் பேரை கேட்கல. நானும் என் பேரை சொல்லலை, அம்மா தான் வைக்க சொன்னாங்க. இருடி ஒன்று வச்சுக்கிறேன். சாம்பார் ஊத்து. தட்டில் ஒரு அசைவம் இருந்தால் நல்லாயிருக்கும். என்னது? அசைவம். அசைதா? நான் சொன்னது நான்வெஜ். அதான் நல்லா வச்சு செய்கிறாங்களே டெய்லி. என்ன சொன்ன? நான் வச்சு செஞ்சதுதான் சார். கல்யாணம் ஆன புதுசில் கரப்பா போச்சுன்னா பயப்படுவேன். இப்போ கரப்பா போச்சுனாலும் பயம் இல்லை, கட்டின புருஷனாலும் பயம் இல்லை. தட்டடு. என்ன இது? பொரியல். கேடு. காக்கா பொரியல். இதுக்கு பதிலாக தட்டில் ஒரு ரத்த பொரியல் இருந்தா எப்படி இருக்கும்?
ஏன் ரத்தம்? ரத்தம் பொரியல், ரத்த பொரியல் போதுமா இல்ல லெக் பீஸ் லாலிபப்னு வேற ஏதாவது வேணுமா? இங்க பாரு, போன தடவை நீ குத்துன காயம் ஆறுறதுக்கு 6 மாசம் ஆச்சு. நீ ஒரு குடும்ப பெண் மற்றும் என் மனைவி. இப்படி ரவுடி மாதிரி கத்தியெல்லாம் பயன்படுத்த கூடாது. உனக்கு கையால் அடி, இல்லைன்னா பூடி கட்டையில அடி. கை வலிச்சுன்னா ரெஸ்ட் எடு, உடம்ப பாத்துக்க. நோ வயலன்ஸ். அதான் நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கறேன்ல. முதலாளி சாப்பிட்டாச்சா? தட்டை எடுத்துக்கலாமா? இன்னைக்கு ரத்த பொரியல், நாளைக்கு கொடலாம் ஈரலாம் தெரியல. அடங்கம்மால நங்கூரமா இறங்குற ஈவு வலைய இழுக்கிற எம்மாடி எம்மாடி ஒன்னா. எப்படி இதே வேலை? அட பராலிசிஸ் வந்த பண்ணிய அவ்வளோ கொழுப்பா உனக்கு? இருக்கட்டும். ஆட்டு ஆட்டு, காலை ஆட்டுற. இரு இரு. அவசர மாட்டேங்கிறாளே. வேலைக்காரிக்கு முன்னாடி விளையாட்டு கட்டுறதே உனக்கு வேலையா போச்சு. அன்னைக்கு என்னடானா வேலைக்காரிக்கு முன்னாடி மூக்கை உடச்சி காயப்படுத்துகிற. இன்னைக்கு என்னடானா அவளுக்கு முன்னாடி கால் மேலே காலை போட்டுக்கிட்டு என்னை அசிங்கப்படுத்துகிற. புருஷங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லை உனக்கு. அந்த அளவுக்கு உனக்கு கொழுப்பு கூத்தடிக்குது. இருடி, என்ன பண்ணுறன்னு மட்டும் பாரு. என்னடா உன் பொண்டாட்டி என்ன சொல்கிறா? பொண்டாட்டியா அடக்க ஒடுக்கமா? நீ சொல்கிறத கேட்டு நடப்பாளா, நடக்க மாட்டாளாமா? என்னது, கேட்க மாட்டாளா? போன அவள்கிட்ட கூட நான் பேசிக்கிறேன். ஹலோ, நான் தான் இரவாடி பிரபு பேசுகிறேன். என்ன நீ உன் புருஷனை மதிக்கிறதே இல்லையா? முட்டாள். புருஷன் இல்லாமல் உன்னால் வாழ்ந்துட முடியுமா? போன்ல ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. ஏய், உன்னை தாண்டி சொல்கிறேன் பைத்தியக்காரி. எனக்கு என்ன உன்னை பார்த்தா பயமா? ஒன்றும் இல்லைடா, போன்ல ஒன்றும் சொல்லலை. ஒன்று உன் முகர கட்டைக்கலாம் இவன் புருஷனா கிடைச்சதுக்கு நீ புண்ணியம் பண்ணியிருக்கணும்டி. இல்லைனா இந்த ஜென்மத்தில் உனக்கு கல்யாணமே ஆயிருக்காது. பண்ணி 2 சொல்றது கேக்குதாடி எரும மாடு? 3 என்ன இன்னைக்கு ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கு? நான்லாம் பயங்கரமான கோவக்காரன். நான் இரவாடி பிரபுவா இருக்கிறதும் ரவுடி பிரபுவா மாறுறதும் உன் கையில தான் இருக்கு. ரவுடியா? இப்ப சிக்ரடி நீ. தொடப்பக்கட்ட வேணுமா? நானே பாத்துக்கிறேன். முரட்டு பீஸு. டேய், முட்டா பீஸ் ஆயிட்டியடா. நீ என்ன பெரிய ரவுடியாடா? இல்லம்மா, அம்மா சத்தியமா இல்ல. அப்படி யார் சொன்னது? சரி, இங்க வா செல்லம். மீ வாடி செல்லம். கமான் டார்லிங். முத்தா. டேய், என்னடா ஏதோ பேய் அடிச்ச மாதிரி மூஞ்சில செவந்து கிடக்குது? அபாண்டமா பேய் மேல பழிய போடாதடா.
இது வரைக்கும் பேய் யாரையாவது அடித்து நீ பார்த்துருக்கியா? இல்லை. இல்லை கேள்விப்பட்டிருக்கியா? இல்லையே. அரைஞ்சது பேய் இல்லை, என் பொண்டாட்டி பிசாஸ். என்னடா சொல்கிற? நான் கத்தி கத்தி சண்டை போடுறேன், ஆனால் அவள் கத்தியை வச்சு சண்டை போடுறா. முதல்லாம் திட்டுவா, எப்போ அடிக்க ஆரம்பிச்சான்னு தெரியல, இப்போ எல்லாம் தினமும் அடிக்கிறா. இதை வெளியில் சொன்னால் ஆசிங்கன்னு தான் ஓன்ட்ட மட்டும் சொல்கிறேன். நீ இதை யார்ட்டையும் சொல்லிடாத. டேய் என்னடா நீ இப்படி சொல்கிற? நீ எனக்கு எவ்வளோ பணம் கடன் கொடுத்துருக்க? 10 வருஷமாக அதை நீ திருப்பி கூட கேட்கல. ஆமாம், கேட்டால் மட்டும் கொடுத்துருவா அப்புறம். இப்போ என்ன உன் பிரச்சனை? உன் பொண்டாட்டி ஒன்று அடிக்கிற அவ்வளோதானே? இதை நிறுத்துறதெல்லாம் ரொம்ப சிம்பிள். இதுக்கு 2 வழி இருக்குது. எப்படி மச்சான்? 1 முள்ளை முள்ளால் எடுக்கிறது. மீன் முள்ளாலையா? தப்பு இல்லைடா, தப்பு இல்லை. உன் பொண்டாட்டி ஒன்று தூக்கி போட்டு அடிக்கிறது தப்பே இல்லை. ஏய், எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்கிறா. வழியா? அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான். அவள் அடிக்கிறான்னா அவளை நீ திருப்பி அடுறா மச்சான். திருப்பி அடி. ஏய், என்னால் திருப்பி அடிக்க முடியும்னு நம்புறியா நீ? உன்னால் முடியும்டா. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. சரி, நீ அவளை அடிக்க வேணாம், நான் உன்னை அடிக்க வைக்கிறேன். சூப்பரா, புரிஞ்சு போச்சு. நீ என் பொண்டாட்டியோட கையை காலை கட்டி வச்சு என்ன அடிக்க வைக்க போற மச்சி. என் பொண்டாட்டியோட கண்ணை கட்ட மறந்துடாத. அதை மட்டும் நீ கரெக்டாக செஞ்சுட்டேன்னு வைக்கி, என்கிட்ட வாங்கின கடனை 10 பைசா திருப்பி தருவானா. அவள் கண்ணை கட்டும் போது அவள் என்ன பார்த்துட்டானா நான் என்ன பண்ணுறது? அப்போ மாறு வயசத்தில் போய் அடிக்கலான்னு சொல்றியா? அதுவும் இல்லை. பின்ன ஆள் செட் பண்ணி அடிக்கலான்னு சொல்றியா? நீயே அவளை அடிக்கிற மாதிரி உன்னை செட் பண்ண போகிறேன். உன் மேலே வீரனை ஏவி விட போகிறேன். யூ மீன் ரத்த காட்டேரி? ரசாயன காட்டேரி. இவன் தான் அந்த வீரன். இவன் ஒரு அடிக்கு 4 அடியாக திருப்பி தருவான். இவனைத்தான் உனக்குள்ள இறக்க போகிறேன். எனக்குள்ளே இறக்குறேன்னு சொல்லிட்டு அவன் உள்ளே இறக்கிட்டு இருக்கான். உன் பொண்டாட்டி அப்படியே தாங்கிறதுக்கும் பொண்டாட்டி திருப்பி அடிக்கிறதுக்கும் இந்த வீரன் தான் சரியான ஆடு. அப்போ நீ என்னை குடிக்க சொல்றியா? அப்புறம் வரலாறு என்னை குடிகாரன்னு சொல்லாது. அதான் இல்லை. இப்போ யாரும் எந்த குடிகாரனையும் குடிகாரன்னு சொல்கிறதே இல்லை, மது பிரியர்கள் தான் சொல்கிறாங்க. உன் பொண்டாட்டியை நீ செய்யணும், வச்சு செய்யணுடா. அதுக்கு இவனை விட்டா உனக்கு ஒரு வழி இல்லை. அதுக்கு தான் பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா குத்து அடிந்திருக்கேன். இங்கே சரக்கு அடி, வீட்டுக்கு போனதும் உன் பொண்டாட்டி அடி. சரி சரி, என்னன்னு சொல்லி அடிக்கிறது? பொண்டாட்டி அடிக்கிறதுலாம் காரணமே தேவையில்லடா. உனக்கு காரணம் வேணும்னா உன் பொண்டாட்டி யார் கூடவோ கள்ளத்தடவை வச்சிருக்கான்னு சந்தேகப்பட்டு அடி. அதுக்கப்புறம் பாரு, உன் பொண்டாட்டி உன் காலையே விழுந்து கிடப்பான். அடியே காஞ்சனா, வரேண்டி. என்னது ஆசைப்படியே காணும் அதிர்ஷ்டலா? எந்த புருஷனும் நல்ல புருஷன்தான் மண்ணில் பிறக்கையிலே. அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் பொண்டாட்டி அமைவதில்லை. கட்ன பொண்டாட்டி அமைவதில்லை. ஏய் காஞ்சனா, கதவை திறடி. ஏய், என்னடி பார்க்குற? என்ன லுக்கு? இன்னையிலேருந்து இந்த வீட்டில் நான் தான் புருஷன்,
நீ தான் பொண்டாட்டி. அட போங்க முதலாளி, அப்பெல்லாம் சொல்லாதீங்க. அம்மா கோச்சிக்க போகிறாங்க. அம்மா கோச்சிக்கிறாங்க. அப்ப நீ யாரு? வேலைக்காரியா? என் பொண்டாட்டி காஞ்சனா எங்க? நான் வருவேன்னு தெரிஞ்சு பயந்து ஓட்டாளா? காஞ்சனா இல்லை முதலாளி, சஞ்சனா. அங்கே பாருங்க, பின்னாடி இருக்காங்க. யாரா இங்க சந்திரமுகி போட்ட மாட்டினது? சம்சாரம் என்பது வீணை. அதான் நான் அப்படின்னு தானே வாசிக்கணும். இந்த பார், எனக்கு உன் மேலே சந்தேகம் இருக்கு. சந்தேகம்னா டவுட்ஸ் இருக்கு. உனக்கும் எனக்கும் கள்ள தொடர்பு இருக்குன்னு நான் சந்தேகப்படுறேன். ஏய், ஏண்டி அடிக்கிற? ஓ, உனக்கும் எனக்கும் கள்ள தொடர்பு இருக்குன்னு நான் சந்தேகப்பட்ட மாதிரி எனக்கும் அந்த வேலைக்காரிக்கும் கள்ள தொடர்பு இருக்குன்னு நினச்சி நீ சந்தேகப்பட்டு அடிக்கிறியா? நீ அடிச்சுட்டு பேசுற, நான் அடிச்சு பேசினாதான் உனக்கு புரியும். ஏய், போதான், நிறுத்து. வேர், ஏய், இது என்னன்னு தெரியுதா? கத்தி. என் கையில் கத்தியை பார்த்ததும் அப்படியே காலில் விழுந்து நீ கதறன்னு தருமே. சஞ்சனா கை கத்தி பிடிச்சிதான் பழக்கம், யாரோட காலையும் பிடிக்காது. இனிமே இந்த கத்தியை காட்டுறது, கதரை விட்டு அடிக்கிறது, அதெல்லாம் இந்த வீட்டில் நீ நடக்கக்கூடாது. நீ கத்தியை எடுத்தா நானும் கத்தி எடுப்படி. கொஞ்சமாவது புத்தியை பயன்படுத்து. இனிமே என்ன அடிக்க மாட்டேன்னு இந்த நிமிஷமே இப்பவே சத்தியம் பண்ண. இல்லைன்னா சங்க அறுத்துருவேன். முதலாளி, முதலாளி, டைம் ஆயிடுச்சு, பெருக்கணும். உங்க தள்ளி ஸ்டூபிட். நான் பேசல, சண்டை, ஃபைட்டிங். சண்டைன்னா சாதாரண சண்டை இல்லை, வார்னிங், எச்சரிக்கிறேன். அதுக்கு சம்மதிக்கல, யோசிக்கவே மாட்டேன், அறுத்துருவேன். படி திப்பிட்டு பாரு என் ஸ்டூபிட்டு. எல்லாரையும் வேற பார்த்துக்கிட்டு இருக்காளே. ஏய், என்ன நக்கல் பண்ணுறியா? நீ முதல்ல பெருக்கிட்டு கிளம்பு. நீ இங்கே இருந்தீங்கன்னா நடக்க போகிற சம்பவத்தை தடுத்து நிறுத்திடுவேன். கிளம்பு. இந்த பார், காலைல வரும்போது ஒரு மாலை வாங்கிட்டு வந்து, ஏன்னா உனக்கு நாளைக்கு சமைக்கிற வேலை இருக்காது. வந்தம்மா, மாலையை போட்டோம்மா, இறுதி அஞ்சலி செலுத்தினோம்மா, கண்ணீர் விட்டோம்மான்னு கிளம்பி போயிட்டே இருக்கணும். முதலாளி, தூக்கம் வருது முதலாளி. சாப்பிட்டுட்டு கிச்சனில் கொஞ்சம் பாத்திரம் இருக்குது, கழுவி வச்சிருங்க. நான் போயிட்டு காலையில் வரேன். ஏய், நீ இவ்வளோ ஆடுறன்னா ஒன்றை சொல்லி தப்பு இல்லை. அதுக்கு காரணமாக இருக்கிற மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிடு. நடத்த போகிற இந்த ஆபரேஷனுக்கு முன்னாடி ஒரு முரட்டு பிரேயர் போட்டு விட்டுருவோம். நடத்த போகிற இந்த ரிஸ்க் ஆப்ரேஷனுக்கு நம்ம அல்லாவை சப்போர்ட்டுக்கு வேற ஒரு அட்டனன்ஸ் போட்டுருவோம். அல்லாஹ் யா அல்லாஹ், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
அவர் துணைக்கு இருப்பார். அடுத்ததாக நம்ம கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரத்தை போடுறோம். மாட்டிக்கினார் ஒருத்தர், அவரை காப்பாற்றணும் கர்த்தர். ஜீசஸ் ஆமென். ஓகே, 2 பேரும் நமக்கு துணை இருப்பாங்க. சப்போர்ட்டுக்கு நம்ம முருகரையும் கூப்பிட்ருவோம். வேலாயுதம் முருகா, முருகனுக்கு அரோகரா. என் பொண்டாட்டிக்கு இன்னைக்கு அரோகரா. சஞ்சனா இங்கே இருக்கியா? சஞ்சனா உள்ள போயிட்டியா? உள்ள பண்ண வெளில வரணும்ல. வரும்போது பண்ண சதக்குன்னு குத்தி அப்படியே வெளியில எடுத்து அப்படியே ஒன்று இங்கே இருக்கியா? அதில் ஒன்று குறி வச்சுக்கிறேன். என்ன குத்த அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துச்சா? ஒரே இடத்துல அடிக்காதடி, வலிக்குதுடி. ஒரு இடத்துல அடிக்காத, வலிக்குது. வேணாண்டி, வலிக்குதுடி. வாழைப்பழத்துக்கும் கத்திக்க வித்தியாசம் தெரியாத அளவுக்கு குடிச்சாங்க. குத்தவரியா? அவனு தெரியுமாடா உனக்கு? குத்தவியா? நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேம்மா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. வாழைப்பழத்தை எடுத்து யாராவது குத்த வருவாங்களா? உனக்கு உரிச்சு ஊட்டி உள்ள தாண்டி வந்த செல்லம். நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டடா. ஊட்டி விடவா வந்து? எனக்கு மயக்கம் மாதிரி இருக்கு. பலனை சின்னதோட என் கையில சின்னதான் அதிகமா இருக்கு. ஐயோ, அப்பா, வாழ்க்கையில் இந்த மாதிரி அடி என்னைக்கும் வாங்கினது இல்லைடா. ஏம்மா, ஐயோ, நீங்குதே. ஏம்மா, ஏப்பா, கை இரும்பு மாதிரில இருக்க அவளுக்கு. பேப்பரை கூட எடுக்க முடியலையடா, இப்படி வலிக்குது. 2 கையில் என்ன பிரயோஜனம்? ஒத்த கையிலேயே வேலை பார்க்க வேண்டியதாக இருக்கு. இப்படி ஆக்கிட்டாலே, இப்படி தொட்டி கட்டி விட்டுட்டாலே பாவி மக. யார் அந்த ஃபிகரு? ஐயோ, வந்துட்டா காஞ்சிபுரம் கலெக்டர். நாளையோட வர நம்ம மானத்தை வாங்க போற. யார் இது? புதுசா செக்யூரிட்டி சேர்த்திருக்காங்களோ? மாட்டிக்க கூடாது அப்படின்னு. பிச்சைக்கார பயலே, எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டு வாசல்ல நீ சேர் போட்டு உட்கார்ந்திருப்ப. ஏமா நான் தான் ஓனரு, இரவாடி பிரபு. ஐயோ முதலாளி, நீங்க இன்னும் போய் சேரலையா? என்னது? ஆபீஸ்க்கு போய் சேரலையான்னு கேட்ட முதலாளி. அதான பார்த்தேன். ஏமா, உன்னை இன்னைக்கு லீவு தானே எடுத்துக்க சொன்னேன், ஏன் வந்த? நீங்க தானே முதலாளி மாலை வாங்கிட்டு சொன்னீங்க, இறுதி அஞ்சலி பண்ணணும்னு. மாலை
அது வந்து சாமிக்கு பூஜை ரூமில் போய் போட்டு போ போ. சாமிக்கு நம்பிட்டேன். நமக்கு தானே வாழ்க்கை போ. என்னது இதெல்லாம் நல்லா வச்சு செஞ்சிருக்காங்க போல. அதெல்லாம் சரிபட்டு வராது. உன் புருஷன் நம்பர் கொடுத்து நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். அவர் நம்பர் எதுக்கு முதலாளி? அவரால் பேச முடியாது, ஊமை. ஊமையா? உன் கல்யாணத்துக்கு நான் வந்தேனே, அப்ப நல்லா தானே என்கிட்ட பேசினா? கல்யாணத்தன்னைக்கு நல்லா தான் பேசினாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் வெண்டைக்காய் வெட்டிக்கிட்டு இருந்தேன். குடிச்சிட்டு வந்து திட்டிக்கிட்டே இருந்தாரு. கை தவறி ஒரு நாக்கை வெட்டிருச்சு கத்தி. கொலகாரி. அப்பலேருந்து பாவம் மனுஷனால பேச முடியாது, ஊமையா ஆயிட்டாரு. இதுக்கு என் பொண்டாட்டியே பரவாயில்ல, அடிக்கிறத விட்டுறா. என்ன மச்சி 2 மாதம் ஆளே காணா? நீ கொடுத்த ஐடியாவை அப்ளை பண்ணேன். 2 மாசமா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. என்னடா சொல்ற? நீ சொன்னதுனால தானே குடிச்சிட்டு போனேன். வழக்கத்தை விட அடி அதிகமாக விழுந்துச்சு. ஆமா, ஓம் பொண்டாட்டியெல்லாம் உன்னை அடிக்கிறதே இல்லையா? எப்படி நான் ஊட்டி அப்படின்னு இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்க? நான் தற்காப்பு கலை கற்று வச்சிருக்கேன். சூப்பரா. என்னது, கராத்தேவா, குங்குவா, இல்ல சிலம்பாட்டமா? அவளுக்கு கோவம் வந்துருச்சுன்னா நான் கட்டுக்கு கீழே, இல்லைன்னா கிச்சன் கபோர்டுக்கு மேலே, இல்லைன்னா படிக்கட்டு சந்துக்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சுப்பேன். அவ தேடி தேடி பார்த்து டயர்டாயிருவா. இதெல்லாம் ஒரு பொழப்பு. கொஞ்ச நேரம் கழிச்சு நடந்த சம்பவத்தை சுத்தமாக மறந்துடுவா. அடிக்கணுங்கிற எண்ணமே இருக்காது. அப்போ வருவேன்டாண்ணா. இதெல்லாம் ஒரு தற்காப்பு கலையாடா, தற்குறி கலையாடா. ஆமா, அன்னைக்கு 2வது ஒரு வழி இருக்குன்னு சொன்னீங்க, அது என்னது? இப்போ சொன்னோன்னே இதாண்டா அது தற்காப்பு கலை. என்னது? ஓடி ஓடி இருக்க? ஏய், உனக்கு வேற வழி தெரியுமா தெரியாதா? ஒரு வழி இருக்கு, அதுக்கு ஒருத்தர் இருக்காரு. முத்துவேல் கமருதீன் ஸ்டீஃபன். மச்சான், யாரா அவன்? 3 மாதத்தையும் சேர்த்து ஒரே பேர்ல வச்சிருக்கான். நம்மள மாதிரி பாதிக்கப்பட்டவனுக்கு அவர் தான் ஆயுர்வேதா டானிக். டானிக்கா? எனக்கு தெரிஞ்ச சைக்காட்ரிஸ்ட். அவர்கிட்ட உன் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போ. அவர் கவுன்சிலிங் கொடுப்பாரு. உன் பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிடுவார். அதெல்லாம் நடக்காது. என் பொண்டாட்டி ட்ரீட்மெண்ட் கூப்பிட்டா வரமாட்டான். அது ஓம் பிரச்சனை, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. கவலை இல்லையா? அட சுயநலவாதி. ஒரு வழி இருக்கு. என் பொண்டாட்டி நான் கூப்பிட்டாதான் வரமாட்டான். ஆனா நீ சொன்னா வருவா. என்னடா சொல்ற? ஒன்றும் புரியலையே. புரியாது, கையை கொடு சொல்றேன். மச்சான் கரெக்டாக வந்துட்டான். நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் என் கையை தான் கடிச்சான். அப்பா, ஆனால் நீ அவன் பக்கத்துலேயே படுத்திருக்க. ஒருவேளை உன் குரவலை கடிச்சிட்டான்னா எனக்கு பயமே அதான். நீங்க சொல்றதெல்லாம் புரியுதுண்ணா. பேசாம அவர் டைவர்ஸ் பண்ணிட்டுமா? பண்ணிடலாம். ஆனால் அதுக்கு முதல்ல நீ உயிரோடு இருக்கணும். ஆமாமா, அன்னைக்கு நான் டேபிள் துடைச்சிட்டு இருந்தேனா, அப்போ ஐயா எதையோ பார்த்து என் பின்னாடி மெல்ல மெல்ல அடி எடுத்து வச்சு வந்தாரு. ஆனா எதை பார்த்து வந்தாருன்னா தெரியல. நான் சட்டு திரும்பி பார்த்தனா டேபிள்ல இருந்த ஆப்பிள கடிச்சு விரித்தனமா தின்னாரு. பார்க்க எனக்கே பயமா இருந்துச்சுமா. ஐயோ, ஆனா அவர் ஆப்பிள் தின்ன வந்த மாதிரி தெரியல. நான் எத்தனையோ வீட்டில் வேலை பார்த்துருக்கேம்மா. எனக்கு மாசம் ஆனால் கரெக்டாக சம்பளம் கொடுக்கறது நீங்கள் மட்டும்தாம்மா. நீங்களும் போயிட்டீங்கன்னா நான் என்னம்மா பண்ணுவேன்? ஏன்னா அப்படி நடந்துக்கிறாரு? அவன் மன ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான். யாரும் அவனுக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுத்துருக்காங்க, மன உளைச்சல் கொடுத்துருக்காங்க, அடித்து துன்புறுத்திருக்காங்க. இதை இப்படியே விட்டோம் வெறி ரொம்ப அதிகமாயிரும். நாம் கூடிய சீக்கிரம் இதுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும். நம்ம கடி ஒர்க் அவுட் ஆகுது. என்னன்னா பண்றது? சாப்பாட்டுல ஏதாவது விஷம் வச்சு கரணக்குள்ள பண்ணிடலாமா? அட கொலகாரி. ஆமாம்மா, நல்ல ஐடியாமா.
சீக்கிரம் பண்ணிடலாம். உனக்கு என்னடி துரோகம் பண்ண? வேற என்னண்ணா பண்றது? அண்ணா, காஃபியில் சக்கரை தான் போட்டிருக்கு, பயப்படாமல் எடுத்து குடிங்க. இல்லைம்மா, பொதுவாக நான் காஃபியெல்லாம் சாப்பிட்றதில்ல. அப்புறம் இந்த சோத்தில் விச வைக்கிற ஐடியாலாம் இருந்தா நான் இங்கே வந்துட்டு போனதை யார்கிட்ட சொல்ல வேணாம். அண்ணா இருங்கண்ணா, பைத்தியத்துக்கிட்ட எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கண்ணா. நீங்கள் தானே எங்களுக்கு ஏதாவது பண்ணணும். ஏன் நம்ம அவனை கடைசியாக ஒரு ட்ரீட்மெண்ட் கூட்டு போகக்கூடாது? எனக்கு தெரிஞ்ச ஒரு சைக்காட்ரிஸ்ட் இருக்காரு, அவர்கிட்ட நீ கூட்டி போ. அவர் அவனை சரி பண்ணிடுவார். சரிண்ணா, அப்படியே அவர் ட்ரீட்மெண்ட் கூப்பிட்டா அவர் வந்துடுவாரா? நீ அவனுக்கு ட்ரீட்மெண்ட் சொன்னாதான் அவன் வரமாட்டான். உனக்கு ட்ரீட்மெண்ட் சொல்லி கூப்பிட்டு பாரு, அப்போ அவன் வருவான். என்ன, நீ அவனுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் இருக்கிற மாதிரி நடிக்கணும். மற்றதெல்லாம் டாக்டர் நான் பேசிக்கிறேன். நல்ல ஐடியாண்ணா. இந்த பிளான் உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியக்கூடாது. இந்த பிளானை போட்டு என் கையை கடிச்சதே அவன் தானே. என்னண்ணா யோசிக்கிறீங்க? ஓகே, டன். டேபிள்ல இருந்த ஆப்பிள கடிச்சு வெறித்தனமா தின்னாரு. பார்க்க எனக்கே பயமா இருந்துச்சுமா. அவன் என் கையை தான் கடிச்சான், ஆனால் நீ அவன் பக்கத்துலேயே படுத்திருக்க. ஒருவேளை உன் குரவலை கடிச்சிட்டான்னா? எங்க உங்களுக்காக அல்வா செஞ்சுருக்கேன். அல்வா கொஞ்சமாக சாப்பிடுங்களேன். என்ன விஷயம் சொல்லு. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நீங்கள் மறக்கக்கூடாது. கேட்கல. இல்லைங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், மறக்காமல் நீங்கள் கேட்கணுங்க. கேட்கல, கொஞ்சம் பக்கத்தில் வந்து சொல்லு. ஏங்க, உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், நீங்கள் மாட்டேன்னு சொல்லக்கூடாது. கேட்கல. போன வாரம் நீ என்னை அடிச்சு இல்லை, அதிலிருந்து இந்த காது கேட்கல. நீ இந்த பக்கம் வந்து சொல்லு. இல்லைங்க, ஒன்று சொல்லுவேன், நீங்கள் மறுக்காமல் கேட்கணும். சுத்தமாக கேட்கல. முந்தா நாள் நீ என்னை அடிச்சு இல்லை, அதிலிருந்து இந்த காது சுத்தமாக கேட்கல. நீ இந்த பக்கமே வந்து சொல்லு. இருடி, காதா கேட்கல, இரு, உண்மையாலுமே உனக்கு காது கேட்க மாக்கிடுறேன். இல்லைங்க, அது இங்கே பாருங்க, ஒரு விஷயம் சொல்கிறேன், கேளுங்க. இப்போவும் சுத்தமாக கேட்கல. ஒரு வேளை அப்படி கட்டி பிடிச்சி சொன்னால் கேட்கும்னு நினைக்கிறேன். இல்லைங்க, அதாவது நான் ஒன்று சொல்கிறேன், கேளுங்களேன். என்ன சொல்லு. இப்போ மட்டும் எப்படி கேட்டுச்சான் இந்த செவிட்டு காதுக்கு? அதுவா, நீ கட்டி பிடிச்சி சொன்னில்ல, அதான் கேட்கு. எனக்கு கொஞ்ச நாளா என்னமோ ஒரு மாதிரி இருக்குங்க. நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியலங்க. அதனால ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கூட நீங்கள் வரணுங்க. அப்படியா? சரி, அப்படின்னா முத்தா கொடு, சொல்கிறேன். முத்தா
முத்தாவோட கேக்குற முத்தா முட்டா பையலே இருடி ட்ரீட்மெண்ட் மட்டும் முடியட்டும் உனக்கு இருக்கு. அல்வாடா அல்வா கூட ஸ்வீட் எப்படி இருக்கு? ஸ்வீட்டை விட நீ கொடுத்த முத்தா சூப்பரா இருக்கு. அப்ப வரீங்கல்ல? உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ போகலாம், நாங்கள் என்னத்துக்கு வரணும்? பாடி நாள் முழுக்க மூக்கு முட்டை திங்க வேண்டியது, காலங்காத்தால எக்ஸிஸ்ன்ற பேர்ல எதையாவது காமெடி பண்றது. எங்க போலாமா? ஹாஸ்பிட்டலுக்கு தாங்க. காலு சுளுக்கு பிடிச்சிருச்சு, அமுக்கி விடு சொல்கிறேன். பழி வாங்குறல அமுக்கு. நடத்துடா நடத்து, ட்ரீட்மெண்ட் மட்டும் முடியட்டும். இந்த சஞ்சனா யாருன்னு அப்ப தெரியும். என்ன சரியாயிடுச்சா? பரவாயில்ல. போலாமா? யோசிச்சு சொல்கிறேன். ஏங்க யோசிச்சிங்களா? நாளைக்கு போகலான்னு சொன்னீங்கல்ல. ஏண்டி சரக்கடிக்கும் போது ஏதாவது சைடிஷ் கொடுக்கணும்னு உனக்கு தோணுதா? போடி போய் 2 ஆஃப் ஆயில் எடுத்துட்டு வா. போ போ போ. நாங்கெல்லாம் வீரனையே வெறித்தனமாக குடிப்போம். யாருக்கிட்ட அரவைக்காடு ஆ ஆஃப் ஆயில்னு சொன்னாங்க. வெயிட். சூப்பர். எங்க எப்போ போகலாம்? டார்லிங் நல்லா இருக்கு. நாளைக்கு போகலாம். ஏங்க ஏங்க இன்னுமா குளிக்கிறீங்க? டைம் ஆயிடுச்சு. இருடி, சீக்கிரம் வாங்க. முதுகு எட்டலம்மா, நீயே வந்து சோப் போட்டு விடு.
இவன் வேற சோப்பை போடு மாப்பை போடுன்னு உயிரை வாங்குறான். இருக்குடி உனக்கு ஆப்பு. சீக்கிரம் வாங்க, வந்து தொலைங்க. ஏய் ஏ பைத்தியம், மாமாவுக்கு சட்டை பட்டனை போட்டு விடுறது. இருக்கிறது 2 பட்டனு, உன்னால போட முடியாதா? நான் வரணுமா வேணாமா? ஐயோ எல்லாம் என் தொலை எழுத்து. ஓரி பட்டனை போடுறீல, பேட்டனே மாத்திட்டோம்ல. ஏய் என்ன? இங்கடி 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 மூஞ்ச மூஞ்ச. அது பொதுவா புருஷனுக்கு அடிக்கணும்னா ஒன்று செண்டடிக்கணும், இல்லை யாழ்ரா அடிக்கணும். புருஷனையே தூக்கி போட்டு அடிக்கக்கூடாது. புரியுதாடி என் மெண்டல்? ஸ்டாப். என்ன? ஷூலேஸ் கட்டி விடு. கட்டி தானே இருக்கு. அதுவும் உன்ன மாதிரி லூஸாக தான் இருக்கு. அவுத்து கட்டு. வரணுமா வேணாமா? அது ஷூலேஸ் பெரிய சலங்க. இவர் பரதநாட்டிய கலைஞர், குனிஞ்சு கட்ட மாட்டாரு. டென்ஷன் ஆயிட்டா? ரொம்ப ஓவராக போயிட்டோமோ? கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். என்ன செல்ல மாதிரி நின்றுட்டீங்க? என் மைண்ட் வாய்ஸ் கேட்டுருச்சு போல. நீ சாதாரணமாக பேசினாலே எனக்கு கேட்காதுமா. ஸ்பீக்கர் அவுட் ஆயிடுச்சு. வா. வண்டி நீ ஓட்டுறியா நான் ஓட்டவா? வேண்டாம், நீ மெண்டல். யார் மேலே அதை விட்டு ஏற்றிடுவ. நானே ஓட்டுறவா? எந்த மென்டல் தான் தன்னை மென்டல்னு ஒத்துக்குச்சு? உட்கார். நல்லா பக்கத்தில் உட்கார். வரணுமா வேணாமா? கட்டிப்பிடி. நல்லா கட்டிப்பிடி. வரணுமா வேணாமா? அது இப்படியே கடைசி வரையும் வரணும். இறங்கி வா. நீ தானே பைத்தியம், உனக்கு தானே ட்ரீட்மெண்ட்டு. படி. என்னடி முறைக்கிற? மூடிட்டு வாடா மென்டல். அப்படியே செவுல பேத்துருவேன். என்ன கொஞ்சம் விட்டா ஓவரா போற? ட்ரீட்மெண்ட் உனக்கு தான், எனக்கு இல்ல. போடோ. முத்துவேலா, அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லேலூயா. அற்புதங்கள் செய் ஆண்டவரே. மெண்டலா இல்ல டாக்டரா? மென்டல் டாக்டர். இப்போ சொல்லுங்க, உங்களுக்குள்ள முதல்ல எப்போ எப்படி சண்டை வந்துச்சு? தாலி கட்டின அந்த நிமிஷத்துலேருந்தே சண்டை தான் டாக்டர். இதுக்கு தான் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்னு படித்து சொன்னேன். எவன் கேட்டான்? ஏமா, உங்கள் கல்யாணம் என்ன கரூர்லையா நடந்துச்சு? ஆமா டாக்டர். வீதி. சொல்லுங்க. எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச ஐயர் தான் டாக்டர் சண்டையை துவக்கி வச்சது. ஒரு குடத்துக்குள்ள மோதிரத்தை போட்டு எங்க 2 பேரையும் எடுக்க சொன்னார். நான் தான் டாக்டர் எடுத்தேன். இவ என்ன பண்ணா தெரியுமா? குடத்துக்குள்ளே என் விரலை உடைச்சி மோதிரத்தை எடுத்து இவ தான் ஜெயிச்சா. ஓ ஆமா டாக்டர். இந்த ஆளை எப்போ அடிக்கணும்னாலும் நேராக தான் அடிப்பேன். என்னை நேரடியாக அடிக்க முடியாம இந்த ஆள் என்ன பண்ணா தெரியுமா? நைட்டு படுக்க போறப்ப ஆசையா பால் கொடுத்தாரு. நானும் யதார்த்தமா வாங்கி குடிச்சிட்டேன். பால்ல தூக்க மாத்திரையை கலந்துருக்கா அந்த விஷக்கிருமி. எனக்கு மயக்கம்
மயக்கமா வருதுங்க. வரணும்ல. போதை ஏறி போச்சு. தூங்குனதுக்கு அப்புறம் ஆசை தீர அப்புறம் அடிச்சிருக்கான் டாக்டர். வெர்சிலின் பாக்குறியா? ட்ரிபிள் எக்ஸ். ஜெயிச்சிட்டோம் மாறா. அவ்வளோ வெறி மாப்பிள்ளைக்கு. காலையில ஏஞ்சி பார்த்தா கை காலெல்லாம் வீங்கி ரத்தம் கட்டி இருந்தது டாக்டர். வலிக்குது. போட்டு விட்டாடா. இதெல்லாம் ஒரு புருஷனுக்கு அழகா? என்னையா அது? தூக்க மாத்திரை போட்டது என்னமோ உண்மைதான் டாக்டர். ஆனால் அடித்தது நான் இல்லை, வீட்டுக்கு திருட வந்தானுங்க 2 திருடனுங்க. அவனுங்க போட்டு குழந்துட்டு போயிட்டாங்க. பாதி பொய். அன்னைக்கு 2 திருடங்க வந்தது உண்மைதான். அவங்க வரதுக்கு முன்னாடியே என்ன அடிச்சிட்டாரு. யோ என்னையா பண்ண? காலைல எந்திரிச்சு நான் கேட்டதுக்கு நகையும் பணத்தையும் அடிச்சது திருடங்க தான், ஒன்னு அடிச்சதும் திருடங்க தான் அப்படின்னு அப்பாவி திருடங்க மேல பழிய தூக்கி போட்டாரு. திருட சார் ப்ளீஸ் ஒரு ஹெல்ப். தூங்கிக்கிட்டு இருக்க பொம்பளைய திருடங்க எதுக்கு டாக்டர் அடிக்கணும்? சில முகரக்கட்டை எல்லாம் பார்த்தா தானாவே அடிக்கணும்னு தோணல டாக்டர். டாக்டர் ஒரு கத்தி இருந்தா கொடுங்க, இங்கே அவனை குத்தி போட்டுறேன். பொய்யா பேசுறான் புறம்போக்கு. ஏம்மா கொஞ்சம் பொறுமையாக இருங்கம்மா. தப்பு இந்த ஆள் மேலே தான் இருக்கு. இவனை நான் கவனிச்சுக்கிறேன். அந்த திருடங்க மறுநாள் வந்தாங்க டாக்டர். திருடின நகை கவரிங் நகைன்றதுனால திருப்பி கொடுக்க வந்தாங்க. வந்தப்ப நான் அவங்கள பார்த்துட்டேன் டாக்டர். அவங்கள புடிச்சு என்ன திமிர இருந்தா நகையை எடுத்தது இல்லாம என்ன ஏன்டா அடிச்சீங்கன்னு கேட்டேன் டாக்டர். நாங்க நகையை மட்டும் தான் எடுக்க வந்தோம், உங்களை அடிச்சது உங்க புருஷன் தானே சொன்னாங்க டாக்டர். அப்பதான் இந்த ஆள் மாட்டினோம். எப்படி டைப்பா முழிக்கிறான் பாருங்க டாக்டர். கேமராவே இல்லாம நடிப்போம் டாக்டர். ஆமா இவங்க மட்டும் என்னவா சரியான ரீல்ஸ் பைத்தியம் டாக்டர். புருஷனை அடிக்கிறதே இவன் முழு நேரம் பொழுதுபோக்கு. ஏய் பேச்ச மாத்தாதடா. பொண்டாட்டிய தூக்கத்துல அடிக்கிற கேவலமானவன் தான்டா நீ. உங்க ஃப்ரெண்ட கூட கடிச்சு வச்சிருக்க டாக்டர். கடிச்சிட்டானா? பாவம் அந்த வேலைக்காரி. வேலைக்காரியே? அவ ஆப்பிள வெறித்தனமா கடிச்சு தின்றுருக்கான் டாக்டர். என் வீட்டு வேலைக்காரி ஆப்பிள் தானே டாக்டர், நாங்க அடிக்க உரிமை இல்லையா? பொறாம. சரி அந்த திருடனை என்னமா பண்ணீங்க? திருடன் நல்லவன் தான் டாக்டர். பாவம் அவன் பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்காக தான் திருடவே வந்தான். ஆனா இந்த ஆளு தூக்கத்துல இருக்க பொண்டாட்டிய அடிக்கிற பைத்தியம் பிடிச்ச சைக்கோ கிரிமினல் டாக்டர். இவனுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுங்க டாக்டர்.
உங்கள் 2 பேர்த்த வச்சுட்டு கவுன்சிலிங் கொடுக்கறதா இல்லை கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதா எனக்கே ஒன்றும் புரியல. என்ன சார் இது, ஒரு பொம்பளை தூங்க வச்சு அடிச்சிருக்கீங்க. எனக்கு இதை தவிர வேறு வழி தெரியல டாக்டர். தூக்கத்தில் ரிவெஞ்சு சார், இதுக்கு தான் சார் இந்த பழைய படங்கள்லாம் பார்க்கணும் சார். அதில் போர்க்களத்தில் கத்தி சண்டை போடுவாங்கல்ல, அப்போ எதிராளியை தடுக்கிறதுக்கு இடது கையில் கேடயம் வச்சுருப்பாங்கல்ல, அது மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி தட்டு, குக்கர் மூடி இதெல்லாம் தற்காப்புக்கு பயன்படுத்திக்கலாம்ல. என்ன சார் இது, இது எல்லாமா நான் சொல்லித்தரணும்? ஸோ இந்த கதை முழுக்க முதல்ல நீங்கள் அடி வாங்கினீங்க, அப்புறம் நீங்கள் அடி வாங்கினீங்க, இப்போவும் அடி வாங்கித்தான் இருக்கீங்க இல்லையா? இல்லை டாக்டர், நானும் ஒரு தடவை அடிச்சிருக்கேன். அப்படியா? இன்ட்ரெஸ்டிங், சொல்லுங்க. அவள் கொட்டை கொட்டை கண் முழிச்சிருக்கும் போது, அவள் சுயநினைவோடு இருக்கும்போது நேருக்கு நேராக நின்று அடிச்சிருக்கேன் டாக்டர். எங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசில், அதுவும் கன்னத்தில் ஓங்கி பலான்னு விட்டுருக்கேன் டாக்டர். எங்க அந்த கரும்பத்தை ஒரு அடி சொல்லு பாப்போம். ஒரு நாள் நைட்டு ஒரு 9:45 இருக்கும். அவள் பிக் பாஸ் பார்த்துக்கிட்டு இருந்தா. கரெக்ட். பிக் பாஸ் ஒரு தப்பான ப்ரோக்ராம்னு அதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி கண்டிச்சடிச்சிங்களா? அவள் செக்ஸ் படம் பார்த்தாலே நான் கண்டுக்க மாட்டேன், சொல்கிறத கேளுங்க. அவள் பிக் பாஸ் பார்த்துக்கிட்டு இருந்தா, நான் அவளை பார்த்துக்கிட்டு இருந்தேன். கன்னத்தில் ஒரு கொசு. என்னது? மஸ்கிட்டோ மஸ்கிட்டோ. அவள் கன்னத்தை கடிச்சிக்கிட்டு இருந்தது. நியாயமா அவள் கன்னத்தை கடிக்கிற உரிமை யாருக்கு இருக்கு டாக்டர்? நீங்களே சொல்லுங்க. ஏய், நான் வேற ஏதாவது சொல்லிட போகிறேன், மேலே சொல்லு. எனக்கு கோபம் வந்துருச்சு. தாலி கட்டின புருஷன் என் கண் முன்னாடியே இப்படி ஒரு சம்பவமா? விட்டேன் ஒரு அறை. கொசு செத்துருச்சு. அவ கண்ணம் கொய்யாப்பழம் மாதிரி செவந்துருச்சு. நடந்தது சொல்லு. என்ன ஏண்டா அடிச்ச? என்ன ஏண்டா அடிச்ச? அந்த கொசு ஒரு சொட்டு ரத்தத்தை தான் எடுத்துச்சு. ஆனால் இவ என் உடம்புல இருந்து 1 லிட்டர் ரத்தத்தை எடுத்துடா டாக்டர். ஆனால் ஒன்று டாக்டர், சாகிறதுக்கு முன்னாடி அந்த கொசு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துச்சு. இதுக்கே உங்களுக்கு இவ்வளோ ஆனந்தமா? ஏங்க மேடம், ஒரு நாள் கூட உங்கள் புருஷன் கூட மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அன்பாக பேசுனதே இல்லையா? டாக்டர், காலையில் குளிச்சு முடிச்சுட்டு புது துணியெல்லாம் போட்டு கையில் ஸ்வீட்டோட ஒரு பொண்டாட்டி புருஷங்கிட்ட போய், ஏங்க இன்னைக்கு என்ன நாள் தெரியுமாங்க அப்படின்னு கேட்டா அது என்ன நாளாக இருக்கும் டாக்டர்? ஒன்று சனியோ பிறந்த நாளாக இருக்கும், இல்லை கரும கல்யாண நாளாக இருக்கும். இதை தவிர வேறு என்னமா இருக்க போகுது? ஏங்க இந்தாங்க ஸ்வீட். ஐ லட்டு. ஏங்க இன்னைக்கு என்ன நாள் சொல்லுங்க? இன்னைக்கு டிசம்பர் 26. சுனாமி வந்த நாள். ஏய், சுனாமி வந்த நாளுக்கு போய் ஸ்வீட்டை கொடுக்குற வேலைங்காதவளே. 22 வருஷத்துக்கு முன்னாடி வந்த சுனாமி ஞாபகம் இருக்கு, 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்த என்ன ஞாபகம் இல்லை. இன்னைக்கு நம்ம கல்யாண நாள். அப்போ என் வாழ்க்கையில் சுனாமி வந்த நாள். ஸ்வீட்டை கொடு. கல்யாண நாள் ஞாபகம் இல்லாதவங்கள்ட்ட ஸ்வீட் கிடையாது. நான் போய் காக்காக்கு வைக்கிறேன். கால் நெஞ்சக்காரி, கட்டின புருஷன் ஸ்வீட்டு கேட்குறேன், காக்காக்கு வைக்கிறியா? இவர் இல்லை, உலகத்தில் எந்த ஒரு புருஷனுக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்காதுமா. சரி அதை விடுங்க. அன்னைக்கு என் குடும்ப ஜோசியர் ஃபோன் பண்ணாரு. ஜோசியர் ஃபோன் பண்ணுறாரு. சொல்லுங்க ஜோசியரே. சார், உங்களுக்கு சனி பிடிச்சி 6 வருஷம் ஆச்சு. இன்னையிலேருந்து 7வது வருஷம் ஸ்டார்ட் ஆகும். ஆமாம் தெரியும் ஜோசியரே. எப்படி உங்களுக்கு தெரியும்? இப்போ தான் என் வீட்டு 7:30 சொல்லிட்டு போ. பொதுவாக நீங்கள் வாயாலேயே வாங்கி கட்டிக்கிறீங்க, கரெக்டா? ஆமாம் டாக்டர்.
ஏன் சார் உங்களுக்குள்ள புருஷன் பொண்டாட்டிங்கிற அடையாளமா ஒரு ரொமான்டிக் சீன் கூட இல்லையா? ஒரு சீன் இருக்கு. டைட்டானிக் படத்தையே தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு சீன் இருக்கு. ரொமான்ஸ் பண்ண நல்ல சான்ஸ் கொடுத்தேன் டாக்டர். என்ன பொண்ணு பார்க்க வரும்போது இவர் பெரிய ஓவியர்னு சொன்னாங்க. பிகாசோக்கு அப்புறம் மோனலிசாவோட புன்னகைய இவர் தான் அழகா வரைஞ்சாருன்னு சொன்னாங்க. ஓ, எனக்கு ஒரு ஆசை டாக்டர், என்னோட முகத்தை அழகா வரைஞ்சு ஃப்ரேம் போட்டு வீட்டில் மாட்டணும்னு. ஏங்க ஏன் கிழிக்கிறீங்க? கடைசியாக படம் வரைஞ்சது எங்கள் அம்மாவை தான். நான் வரைஞ்சதை பார்த்துட்டு எங்கள் அம்மா செத்து போயிட்டாங்க. அதிலிருந்து நான் வரைகிறதில்லன்னு சத்தியம் பண்ணிட்டேன். நீயாவது எனக்கு உயிரோட வேணுமா? அதான் கிழிச்சிட்டேன். என்னங்க நீங்க இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட் இருக்குன்னு முதல்ல சொல்லக்கூடாதா? சரி விடுங்க, பரவாயில்ல போட்டும். சரிம்மா, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். அடியே அடியே இவளே, என் வாழ்க்கை பாலாக்க பிறந்தவளே. அடியே அடியே இவளே, என் வாழ்க்கை பாலாக்க. அப்பாடா, தப்பிச்சிட்டோம். வெள்ள வாடி உனக்கு இருக்கு. எங்க உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாத்ரூமில் என்னம்மா பண்ணுவாங்க? வெளிய வாங்க. நீ ஏதாவது கோவமா இருக்கியா? இல்ல, வெளியில வாங்க. நான் வரைஞ்ச ஓவியத்தை எதுவும் பார்த்தியா? ஓவியமாடா வரைஞ்சிருந்த ஓவியம்? அப்போ பார்த்துட்டா. இப்ப வர போறீங்களா இல்லையா? இல்லனா நான் மிருகமாயிடுவேன். ஆல்ரெடி நீ மிருகதானடி. இங்க பாரு, 4 அடி அடிச்சா நான் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுவேன். மரியாதையா வெளியில வா. ரெண்டாவது அடிக்க நான் செத்து போயிடுவேன்டி. இப்ப வர போறீங்களா இல்லையா? நான் ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன். லேட் ஆகும் போ. எவ்வளவு லேட் ஆகும்? 1 வருஷம் ஆகும். இப்ப நீ வெளியில வரலன்னா நான் கதவை உடைச்சு உள்ள வந்துருவேன். அப்ப என்னை அடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. சத்தியமா அடிக்க மாட்டேன், வெளியில வா. உங்க அம்மா மேல சத்தியம் பண்ணு. சரி, அம்மா மேல சத்தியமா அடிக்க மாட்டேன், வெளியில வா. தலைக்கவசம், உயிர்கவசம்.
ஏம்மா எவ்வளோ அழகாக சிரிக்கிறீங்க. அப்புறம் ஏமா முகத்தை எப்பவுமே இறுக்கமாக வச்சுக்கிட்டு புருஷன் மேலே வன்மத்தை காட்டுறீங்க? யாரு டாக்டர் வன்மத்தோட இருக்கிறது? பொண்ணுங்கனாலே புருஷனுக்கு சேவை செய்யவே பிறந்தாங்கன்னு நினைக்கிறது யாரு டாக்டர்? எங்க ஆணாதிக்கம் இல்ல? 2 பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு ஒரு புருஷன் வாழலாம், 2 புருஷனை கட்டிக்கிட்டு ஒரு பொண்டாட்டி வாழ்றான்னு எங்கேயாவது இருக்காங்கன்னு சொல்லுங்க. குடிச்சிட்டு வந்து பொண்டாட்டி அடிக்கிற புருஷனை ஊர்ல 10 பேரை காமிக்கலாம். குடிச்சிட்டு வந்து புருஷன் அடிக்கிற பொண்டாட்டிய உலகத்துல ஒருத்திய காமிங்க. எங்களுக்கு வன்மமா? ஏம்மா நீங்க சொன்னதுல ஏதாவது ஒன்னையாவது இவரு பண்ணாரா? ஏத்தூட்டில் மாமா பண்ணாரு, பக்கத்து தெருவில் அங்கிள் பண்ணாரு, உங்க சித்தப்பா பண்ணாரு, பெரியப்பா பண்ணாரு. இப்படி யார் யாரோ பண்ணதுக்கெல்லாம் இவருக்கு ஏமா தண்டனை கொடுக்குறீங்க? டாக்டர், கண்டிப்பு இருந்தாதான் எந்த தவறும் நடக்காம இருக்கும். நான் அவர் கண்டிக்கிறேனே தவிர வெறுக்கல. அது சரிம்மா, கண்டிப்பு இருக்கலாம். ஆனா அது அவர் மேல உள்ள அக்கறையினால வந்ததா இருக்கணும். நீ அவர் அடிக்க கூட செய்யலாம்மா. ஆனா அதுல ஒரு ஆழமான அன்பு இருக்கணும். இது எல்லாத்துக்கும் மேல உங்களுக்குள்ள ஒரு லவ் இருக்கணும். கோபம் குடும்பத்துக்கு ஆகாது. உங்களுக்குள்ள தொட்டு பாரு, சீண்டி பாரு அப்படிங்கிற கோபம் வந்தா அங்க நீயா நானாங்கிற ஈகோ வந்துடும். கோபத்தை வெளிப்படுத்தாதீங்க. அப்படி உங்க கோபம் தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பேசாதீங்க, மௌனமா இருங்க. அது ஒரு வாரமானாலும் இல்லை ஒரு மாசமானாலும் இல்லை ஒரு வருஷமே ஆனாலும் சரி, பேசாதீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள ஒரு அழகான காதல் உருவாகும். நீங்க ஒருத்தர் நேசிக்க ஆரம்பிப்பீங்க. புதுசா ஒருத்தர் கூட பழகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை அது தானாவே மறைஞ்சு போயிடும். என்னங்க செல்லம் பேபி? குட் மார்னிங் டார்லிங். குட் மார்னிங். உங்களுக்காக தான் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏய், நீ ஏன் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க? நானே உனக்கு காலைல காஃபி போட்டு எடுத்துடலாம்னு நினச்சேன். நீ குடிடி செல்லம். நீ தான் எனக்கு கிடைச்சதுக்கு நான் புண்ணியம் பண்ணிட்டேன். இல்ல நீங்க குடிங்க. நீ தான் குடிக்கணும். இல்ல நீங்க குடிங்க. நீ தான் குடிக்கணும். சரி, 2 பேரும் சேர்ந்து குடிப்போமா?